ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்படி நம்ம ட்ரீம் கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 138 ரூபாய்க்கு நம்ம எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம வெளியெல்லாம் ட்ரீம் கேக் வாங்கணுன்னா 1000 ருபீஸுக்கு மேலே ஆகும். ஆனால் இனிமேல் அவ்வளோ ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டாங்க. வெறும் 138 ரூபாயில் உங்கள் உண்டியல் காசு இருந்தாலே நீங்கள் இந்த ட்ரீம் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 10 ஓரியோ பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். நான் 30 ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பால் கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம நெக்ஸ்ட்டு கேக் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடியில் நெய் எதுவுமே தடவலை, ஜஸ்ட் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக டேப் பண்ணிக்கோங்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கு. இதை நம்ம ஒரு ஸ்டீமரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கிற அதே அளவு போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை வெந்துடும். ட்ரீம் கேக்கு அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ணுமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை குக் பண்ணுற சமயத்தில் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 20 ருபீஸ் மில்கி பாரும் 20 ருபீஸ் டைரி மில்க்கும் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த சாக்லேட்டை நம்ம உருக்கி எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் வந்து உடச்சி போட்டுக்கலாம். இது உடச்சி போட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம அந்த பவுலை வச்சிடலாம். இந்த தண்ணி சூடாகும் போது இந்த சாக்லேட்ஸ் வந்து நல்லா உருகி வரும். வெயிட் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா உருகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உருகிருச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ரெண்டுத்துலேயும் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் இந்த சாக்லேட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் போது ரொம்பவே செமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே தீர்ந்து போயிடுச்சு. குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பேக் சேர்த்தனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட்டோட கலர் கிடைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர் ஹார்லிக்ஸ் தான் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்குறது. சேர்த்திங்கனாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கை பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். இது ஆறினதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்க்கும் போது கொஞ்சமாக வந்து ஸ்டிக் வச்சு ஹோல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஒயிட் சாக்லேட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஃப்ரீசரில் 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீமை ஊற்ற முடியும். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் கொண்டு வந்துட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து செட் ஆகிருக்கும். ஒரு லேயர் செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் ஊற்றணும். நெக்ஸ்ட் லேயர் நம்ம ஊற்றிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் ஊற்றிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுக்கோங்க. இந்த ட்ரீம் கேக்கு செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெளியே வாங்க முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸு செமையாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேலே கொஞ்சமாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஹார்லிக்ஸ் வந்து தூவிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட்டோ நீங்கள் ஒயிட் சாக்லேட்டோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என் கையில் இப்போ சாக்லேட் இல்லை, எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. குழந்தைங்க செய்யும் போதே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் வந்து தூவிக்கிறேன். இது கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 hour நீங்கள் செட் பண்ண விட்டுட்டிங்கன்னா நம்ம ட்ரீம் கேக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் 1 hour தாண்டி எடுத்து காட்டுறேன். செமையான ட்ரீம் கேக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் வைஸு செமையாக இருக்குங்க. அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சேம் நம்ம கடையில் வாங்குகிற ட்ரீம் கேக்கோட டெக்ஸ்சர் தாங்க. டேஸ்ட்டும் அதே போல் தாங்க இருக்கும். ஸோ அதிக விலை கொடுத்து வெளியே வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வெறும் 138 ரூபாய்க்கு செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் ட்ரீம் கேக் செஞ்சு வீட்டில் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.